வெல்கம் டு மிச்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். மேக்ஸிமம் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்தது. சரின்னு படத்தை போய் பார்த்தா 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஸோ போனதே தெரில. ரொம்பவே சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக காமெடியாக ரொம்ப நல்லா வந்து படம் எடுத்திருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா ஈகோ கிளாஷ் தான். ஸோ விட்டு கொடுத்து போகிறது பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்குறதில்ல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 அப்பாக்களோட ஈகோ கிளாஷ் தான் மையமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை என்னங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜீவா நடிச்சிருக்காரு. ஸோ ஜீவா வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கவுன்சிலராக வந்து இருக்காரு. அந்த கிராமத்து மக்களில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கே போய் அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக பேசி தீர்த்து முடிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்காரு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம் வந்து வீடை கொளுத்திட்டு இருக்குது. அங்கே போய் அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த பைத்தியத்தை பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்கே போய் சுமூகமாக பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து முடிச்சிருவாரு. அதான் ஒரு ஹீரோ கேரக்டரு. ஸோ இதே கிராமத்தில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு இருக்குது. ஒரு காட்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு இருக்குது. ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு முகூர்த்த நேரம் இருக்குது. வீட்டில் வச்சு தான் அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஐதீகமாக இருக்குது. அதுமாதிரி அதோட பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பெரியவர் வந்து இழுத்துட்டு இருக்காரு. வயசான தாத்தா வந்து இழுத்துட்டு இருக்காரு. அப்போன்னு இழுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுட்டு இருக்குது. ஸோ நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பரபரப்பாக வந்து நல்லா ஃபங்க்ஷனோட கல்யாண வீடு எப்படி இருக்கும். ஸோ நல்லா ஆரவாரமாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு. அவங்க அப்பா வந்து பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் நடத்தணும், நாளைக்கு நல்லா கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. ஆமாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து அந்த நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரோட உயிர் போயிடுது. அவர் உயிர் போனதுனால அவரோட பையன் வந்து தன்னோட அப்பாவோட இறுதி ஊர்வலத்தை வந்து நல்லா தடபுடலாக வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ஒரு பெரிய தேர் வச்சு பெரிய தடபுடலாக ஒரு பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து ஆசைப்படுறாரு. ஸோ 2 வீடுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு. ஒரு வீட்டில் வந்து மறுநாள் காலையில் 10 மணிக்கு கல்யாணத்தை கிராண்டாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுவே இன்னொரு வீட்டில் வந்து மறுநாள் காலையில் அதே 10 மணிக்கு வந்து சாவு மேலே அடித்து பயங்கரமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணணும்னு 2 ஃபேமிலியுமே நினைக்கிறாங்க. 2 ஃபேமிலிஸ் வந்து 2 அப்பாக்களுமே நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு முன்விரதம் இருக்குது. அது என்னன்னா இந்த இறந்து போன அந்த தாத்தாவோட பேத்தி, அதோட அந்த அப்பா இருக்காரு. அப்பாவுக்கு ஒரு பொண்ணு வந்துருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கேஜில் யாரு கூட கொஞ்சம் இன்னும் லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ண ஒரு பையனோட வந்து இந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த கல்யாண பொண்ணோட அப்பா வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஊர் பூரா வந்து பரப்பிட்டுருவாரு. அதனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து சூசைட் பண்ணி இறந்தே போயிடும். அப்படி இறந்து போனதுனால அந்த இவனை எப்படியா நம்ம பழி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குமே அவர் பண்ணுவார். இந்த 2 குடும்பத்தை சேர்ந்த அப்பாக்கள் 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சுத்தமாக பிடிக்காது, செட்டே ஆகாது. 2 பேரும் ஒருத்தர் எப்படா போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஈகோ கிளாஷ் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு முன்விரதம், ஒரு பகை வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து அந்த இடத்துக்கு போய் ஹீரோ வந்து அந்த கல்யாணத்துக்கு போய் அவர் ஃபஸ்ட்டு கல்யாண வீட்டுக்காக தான் போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது பக்கத்து வீட்டில் வந்து டெத்தும் ஆயிடுது. ஸோ இந்த பிரச்சனையை ஹீரோ எப்படி சால்வ் பண்ணார், 2 பேரோட பகையை தாண்டி எப்படி அதோட இறுதி ஊர்வலத்தை நடத்தினாரு, இல்லை எப்படி அவங்க கல்யாணத்தை நடத்தினாரு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு கதையாக வந்து இருக்குது. கதையாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 2 பேரும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா 2 சைடு ஃபேமிலியிலும் போய் 2 வீட்டு அப்பாக்கள்கிட்டையும் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இறங்கி பேசி பார்க்குறாரு. ஆனாலும் யாரும் இறங்கி போகிறதாவே இல்லை. ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் தான் வந்து ஹீரோ வந்து இருக்கிறாரு. அவருக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு, அவருக்கு வந்து மேற்கொண்டு குடைச்சல் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேங்காக வந்து ஒருத்தர் ஒரு எதிர்க்கட்சி சேர்ந்த ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஏதாவது பண்ணி 2 ஃபேமிலி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து அவங்க வேணுக்குமே வந்து அந்த இறந்து போன அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு சொல்லி எல்லாத்தையும் வர வைக்கிறது. அதுமாதிரி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஓடி போயிருக்கும். அது ஓடி போனால வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லி இந்த மாதிரி பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சு. பொண்ணு வந்து ஒருத்தனை துரத்திட்டு வந்து ஓடி போயிருக்கும். ஆனால் வந்து பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டை வந்து கூப்பிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து ஹீரோவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஹீரோவுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சரி ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஹீரோ வந்து ஃபைனலாக வந்து இந்த விஷயத்தை வந்து நடத்தி முடிச்சாரு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய கதை தான். ஒரு நாள் நைட்டில் என்ன நடக்கக்கூடிய கதைகள் தான். ஸோ ரொம்ப ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு கதை தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி எப்படி அந்த கல்யாணம் நடந்தது, எப்படி இறுதியூர்கள் நடந்தது,
அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு சின்ன கிராமத்தை அந்த லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. ஒரு வாட்டர் டேங்க்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிளைமேக்ஸில் ஒரு பிளாஸ்டெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சண்டை வந்துச்சுன்னா அந்த ஈகோ கிளாஷில் 2 அப்பாக்களுக்கு இடையில ஈகோ கிளாஷால் 2 ஃபேமிலிக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வருது. அந்த சண்டை வந்து எங்கே போய் முடியுது, என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளைமேக்ஸில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்து தெரியுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திரைக்கதை அந்த எடுக்கப்பட்ட அந்த திரைக்கதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது சொல்லலாம். ரொம்ப காமெடியா இருந்தது. அப்பப்போ குட்டி குட்டி காமெடி, அப்பப்போ விறுவிறுப்பா இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சு, படம் வந்து ஓவராலாவே வந்து ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்த வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.